லைவ் செஷன் ஆஃப்டர் 3:30 எவ்ரி ஃப்ரைடே இதை கண்டக்ட் பண்ணுவோம். அண்டு லாஸ்ட் ஃப்ரைடே கண்டக்ட் பண்ண முடியல அண்டு பிகாஸ் சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால். எனியோ இந்த வீக் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு நெல்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனாக இருக்குது. அண்டு அதே சமயத்தில் அந்த கோல்டு கூட பெரிய லெவலில் ஏறல, ஒரு ஸ்மால்ஸ் இது இருக்குது, ரைஸ் இருக்குது. அண்டு மெயினாக வந்து ஆயில் அந்த ப்ரைஸ் எல்லாமே அதே $70-71 அந்த மாதிரி தான் ரேஞ்சாக கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு ஒன்று அமெரிக்கன் ட்ரெஷரி மட்டும் 4% குறைச்சி கோட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு குட் நியூஸ். அதனால் நம்மளுடைய பாண்டும் சூன் ஆர் லேட்டர் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 6.7 அந்த மாதிரி இருக்குது, மேபி 6.6 அது மாதிரி குறையலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அண்டு இந்த கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் பெஞ்ச் மார்க்கு ஃபார் கார்ப்பரேட் பாரோயிங்க்கெல்லாம். தோ த ரெப்போ ரேட் வந்து 1.25% குறைஞ்சிருந்தா கூட, பட் ஆக்சுவலாக வந்து பாண்ட் மார்க்கெட்டில் அது டிரான்ஸ்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. அண்ட் திஸ் நாட் அ ஹெல்த்தி சிச்சுவேஷன். ஏன்னா கவர்மெண்ட்டோட பாரோயிங் காஸ்ட் வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கவர்மெண்ட் பாரோயிங் தான் பெஞ்ச் மார்க்கு, கார்ப்பரேட்டுக்கோ இல்லைனா பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதே ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிடும். அதில் பேங்க் வந்து உடனே ரேட்டை குறைக்க மாட்டாங்க. ஸோ அது அமெரிக்கன் ட்ரெஷரி குறையணும் ஆக்சுவலாக. அண்ட் அமெரிக்கன் ட்ரெஷரி குறைக்கும் போது தான் இந்தியாவோட பாண்ட் ப்ரைஸு கூட குறையும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளே குறைச்சி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தென் ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் இன்னும் ஜாஸ்தியாகிடும். எஃப்ஐஐஸ் வித்ட்ரா பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அண்டு ஃபர்தர் நமக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம், தென் வந்து இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் ஒன் இஸ் இன்டர்லிங்க் டு அதர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ எனியோ அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டு இது 3.99 கோட் ஆகிட்டுருக்கு அந்த ஈல்டு. அண்ட் இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அது வந்து நாட் அ குட் நியூஸ். ஏன்னா இந்த இண்டோ-US அக்ரிமெண்ட்டு இன்னும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கூட இன்னும் சைன் ஆகலை. லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்குது. அதனால இந்த இந்தியாவை கூட வெயிட் அண்ட் வாட்ச் சிச்சுவேஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்னான்னு பார்க்கலாம். அண்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவர் வந்து வேதியப்பன் வந்து ஐயா வணக்கம், சக்தி பம்ப்ஸை பற்றி கேட்டிருக்காரு. சக்தி பம்ப் லிமிடெட் இதை பற்றி கூட என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டேன். அண்டு இது பேசிக்கலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த சோலார் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு. இது ரொம்ப பாப்புலராக எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் தான் நிறைய பண்ணுறாங்க. இது இப்போ வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. வித் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. தெர் இஸ் மத்திய பிரதேஷ், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இவங்க நிறைய ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பம்ப் செட்டு. ஸோ அதை வச்சு தான் அந்த வாய்க்கால்லேருந்து தண்ணியை எடுத்து வயலுக்கு பாய்ச்சுறாங்க, ரைட்? ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு தான் சப்ளை பண்ணுறாங்க அந்த பவரை. இப்போ இன்ஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்பி இல்லாமல் ஃபுல்லாக தென் இந்த சோலார் பம்பும் போட்டுக்கிட்டால் டூரிங் த டே டைம் வந்து சோலார் பவர் ஜென்ரேட் ஆகும் அந்த மாடியூலை யூஸ் பண்ணி. ஸோ கிரிட்டுக்கு வந்து அவங்க அந்த லெவலுக்கு டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் சப்போஸ் நீங்கள் எக்ஸஸாக பவர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கிரிட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து கூட ஒரு பணம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணலாம். விவசாயிங்களுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கும். இதுதான் இந்த இன்டென்ஷன். இதுதான் கிளியராக இன்டென்ஷன். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதில் தான் பெரிய டவுட்டு. அதுதான் இந்த கம்பெனியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ரிசீவபிள்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா மோர் தென் 1 year ஆஃப் தர் டர்ன் ஓவர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பேடு இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிடுறாங்க,
பட் பணம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப் ஆகுது. எனக்கு கூட ஒரு ஆர்டர் வந்தது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து. நான் எடுத்துக்கல. இந்த மாதிரி கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது இதோட ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வந்து 1 இயருக்கு நீங்கள் இந்த என்டையர் டர்ன் ஓவருக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ கவர்மெண்ட்டில், தென் எப்படி அவங்க நீங்கள் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் ஆர்டர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது? தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். அது வந்து ஒரு கன்சர்ன். பார்த்துக்கோங்க. அந்த சக்தி பம்ப்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் 1 பை 1 என்னென்னு சொல்கிறேன். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு கூட அதில் சொல்லிடுறேன் நான். பட் ஆனால் அது ப்ராஜெக்ட் அசஸ் இஸ் அ வெரி கிரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிஎம் ஓட இந்த விவசாயிகளுக்கு பெனிஃபிட் பண்ணணுமே இந்த சோலார் சிஸ்டம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அல்டிமேட்டாக இதெல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர்டன் வந்து ட்ரெமெண்டஸாக குறையும். அண்டு ஏன் அப்படின்னா இந்த இதுவும் கேபபிள், நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கேபபிலிட்டி இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியர்லி 30% வந்து ஃப்ரீ பவர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆஃப் த டோட்டல் பவர் ஜென்ரேட்டரில் நியர்லி 30% வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்மால் ரிடக்ஷன் கிடச்சா கூட அந்த சப்சிடி பேர்டன் வந்து சிவியராக குறையும். அண்ட் தோ இனிஷியலாக வந்து பணம் ஜாஸ்தி போனால் கூட அல்டிமேட்டாக வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் அமையும். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து எந்த விவசாயி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோ அவர் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த பேனல் இப்போ வந்து 3 கிலோவாட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க, அரௌண்டு சே 50,000 ருபீஸ்னால் 1,50,000 ருபீஸ். அந்த 1 லேக் விட 15,000 வந்து எதில் கொண்டு போய்க்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி சொல்லியிருப்பாங்க, அந்த இதில் போய் டெபாசிட் பண்ணோம். அதான் நோடல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த இதில் டெபாசிட் பண்ண உடனே தென் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எம்என்ஆர்இன்னு ஒரு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். தெர் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜிக்காக ஃபோக்கஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு 30% வந்து இந்த நோடல் ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க, ஸ்டேட் நோடல் ஏஜென்சிக்கு. ஸோ இப்போ 40% ஆயிடுச்சு. இந்த பேலன்ஸு 60% இருக்குது பாருங்கள், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட் பண்ண உடனே அண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, டெண்டர் ஃப்ளோட் பண்ணி யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து பீஸ்மீலாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 மெகாவாட் 200 மெகாவாட் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த 200 மெகாவாட்டோ அந்த டெண்டரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரும். இன்திஸ் கேஸே சக்தி பம்ப்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் டெண்டர் ஃப்ளோட் பண்ணிவிடுவாங்க, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க, பட் பணம் வந்து சேராது. அதுதான் இந்த கம்பெனியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் அசச் இஸ் அ வெரி குட் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த பேமெண்ட் டிலே தான் பிக்கஸ்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லணும். அண்டு இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வெளியே போனால் கூட பட் ஒரு 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தென் இவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர்டன் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் மோரோவர் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் எங்கே வரும் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ். இந்த ரூரல் ஃபீடரில் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற பவர்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸு சுவிட்ச் ஆனால் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க பவரு, அதை ஆஃபே பண்ண மாட்டாங்க. அண்டு அப்படியே பவர் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். மோட்ரு என்ன பண்ணுவோன்னா வாய்க்கால்லேருந்து தண்ணி எடுத்து வயலுக்கு கொடுக்கும். அந்த வயல் ஃபுல்லாகி திருப்பி அந்த வாட்டர் திருப்பியும் போய் வாய்க்காலுக்கே போய் கொட்டிகிட்டே இருக்கும். இதை நம்ம கண்கூட பார்க்கலாம் எங்கே போனாலும். அதனால் பவர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அண்டு இதை தடுக்க முடியாது. இதனால் வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அண்டு பவரும் லாஸ் ஆகுது. இப்போ அந்த இடத்துலே எங்கே தேவையோ அங்கேயே ஜென்ரேட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸு குறையும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இப்போ என்னன்னா, இப்போ வந்து தண்ணி தேவையில்லை அப்படின்னா பம்ப் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த பம்ப் ஆஃப் பண்ணனா கூட இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுற பவரை வந்து அந்த கிரிட்டில் கொடுக்கலாம். அதுக்கும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறப்ப அது வந்து ஒரு இன்சென்டிவாக அமையும் இந்த விவசாயிங்களுக்கெல்லாம். கரெக்டாக அந்த டைமுக்கு தகுந்தாப்பில் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் ஜென்ரேஷனையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
பட் இதெல்லாம் தியரியில் நல்லா தான் இருக்குது, பட் ரியலாக நடக்குதான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை இப்போ என்னென்ன கன்சர்ன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ரிசீவபிள் சொன்னேன். அவங்களுடைய டோட்டல் டர்னர் இயர் வந்து இஸ் அ ரிசீவபிளாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் ஆகுது பணம் வாங்குறதுக்குன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இவங்களுடைய லோன் கம்பனண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் தான் கடைசி இது கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தாலே ஹியூஜ் அமௌண்ட்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நியர்லி அபவுட் 600 crores வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக காமிச்சிருக்காங்க. டிசம்பர் 21st இந்த 31st டிசம்பரில் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரியல. அண்டு கஸ்டமர் அண்டர் இது வந்து பார்த்தீங்க ரிசீவபிள்ஸ் நான் ஏற்கனவே சொல்கிறேன் 1665 crores as on September 25. அண்ட் டெட்டார் டேஸு 152ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ரிசீவபிள் டேஸ் வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1665 இருக்குது. அதான் இது ரெண்டுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கூட அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. இதுதான் ஒரு பேட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். பட் ஆனால் ஆர்ஓசிலாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 55 அது மாதிரி இருக்குது. வெரி ஹை ரிட்டர்ன் தான், தெர் இஸ் நோ டவுட். இதிலெல்லாம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் பணம் ரியலைஸ் பண்ணால் தானே அந்த ரிட்டர்னை பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருந்தால் தென் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அண்டு ஏற்கனவே இந்த ரீசெண்ட் டைமில் தான் இந்த 5 போனஸ் ஷேர் இந்த கம்பெனியில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 1 year பேக் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ரிசர்வ்ஸ் வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப ஹை ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. அண்ட் சோலார் தான் இன்திங் ஃப்யூச்சரில் வந்து இந்த இது தான் மெயினாக பேசப்படும். அண்டு இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அசச் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். Can you talk about a Hindu undivided family? So it's a more of a tax nature அந்த மாதிரி தானே. தனியாக வீடியோ வேணா இதை பற்றி போடலாம். பட் இந்த இதில் பேச முடியுமானா ரொம்ப சந்தேகம் தான். பட் தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான் டெஃபினட்டாக. இது வந்து கிவின் ஆஷ் கொடுத்துருக்காரு. 3949 கொடுத்துருக்காரு. அப்புறம் அருண்குமார் சந்திரசேகரன், இந்த லாஸ்ட் 6 months நிஃப்டி has given only 2.75% return. It continues to underperform and fails to beat inflation. What alternate investment option to be considered? ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இப்போ ரீசெண்டாக கூட அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, யூ மஸ்ட் செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதாவது தவறுகளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வந்து அதை எப்படி அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும், செயல்படணும். அதனால் ஒவ்வொரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் எவாலுவேட் பண்ணி எந்த இது ரெட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து என்னென்ன தப்பு பண்ணிங்க, அதை தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிடுவோம், எப்படி மிஸ்டேக்ஸ்லேருந்து வெளியே வர்றது, மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதை ட்ரை பண்ணலாம், அதுதான் முக்கியமான யுக்தி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எப்பொழுதுமே எவ்வளோ பேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் சில செக்டர்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நிஃப்டி 50 பார்க்கவே கூடாது, அது குறைஞ்சிருச்சு அதனால் எல்லா இதுவும் அப்படி தான் பண்ணும் அப்படின்ல. இதுலேயே நல்ல செக்டார்ஸ்லாம் இருக்குது, அதை சூஸ் பண்ணி அதில் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. நானே ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டார்ஸ் நல்லா இருக்குது, அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இல்லை, ஒரு 10-15 கம்பெனி தான் இருக்கும். அதுலேயே சூஸ் பண்ணுங்கள், ஒரு 3-4 கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பண்ணும். அண்டு ஸ்பேர் பார்ட்ஸுன்னா அதில் ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும்.
கவனிக்கணும். ஸோ ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணிடுது. இந்த ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணி அவங்களுடைய க்ரோத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி யூ கம் டு அதர் செக்டர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் செக்டார் எடுத்துக்கலாம். அதில் கூட சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இதே தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் பேக் இருந்தது, இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த 8-9 மந்த்ஸை பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 நல்லா பண்ணல, பட் ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஏர்லி பேர்டாக இருக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதான் கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்டு கண்டினியூஸாக நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரி செக்டர்ஸை நம்மளால் ஐசோலேட் பண்ண முடியும், தனித்துவமாக பார்க்க முடியும். அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் தான் நான் சொன்னேன். நான் அதை போய் எப்படி திருப்பியும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத செஞ்சு அதுலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணணும் நம்ம. அப்புறமேலே இந்த அனதர் செக்டார், இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் செக்டார்ஸ், அது நல்லா பண்ணோம். ஏஎம்சி கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதுலேருந்து கூட நல்ல கம்பெனி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்டு ஸோ இந்த மாதிரி சில செக்டார்ஸை நம்ம பார்க்குறது மூலமாக அந்த இதுலேயே குட் கம்பெனிஸை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த நிஃப்டி 50 பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து இப்போ சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸ்போர்ட் செக்டாரை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென் யூ வில் ஹேவ் அ ப்ராப்ளம். இப்போ இதில் வந்து 40% குறைஞ்சிருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த 1 இயரில், தென் அகெயின் ஒரு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் எதை வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை வாங்கக்கூடாதுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க செக்டார் வைஸு. தென் எதை வாங்கணுங்கிறதுலையே என்னென்ன கம்பெனிலாம் வாங்கணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள், ஐசோலேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த டைம்லேயும் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இப்போ கூட நல்லா பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் கூட நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு நம்ம 100 டைம்ஸ் வந்து கரெக்டாக ஜீரோ இன் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய யூகம் வந்து 50-60% கரைஞ்சி இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த 40% தடுக்கிறதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் செலிப்ரேட் த ஃபெயிலியர். அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு அது ஏன் வந்துச்சு, அது திருப்பி வராமல் இருக்குது, என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்டு சில ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஸ் மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள். ஏன்னா அது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, லாக்டின் ஃபண்டு தானே. அதனால் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்போ சில செக்டார்ஸில் நல்லா பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலேட்டட் ETF வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுபடி கூட நம்ம ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த டைம்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தென் பார்த்திபன் நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐடி ஸ்டாக் when it's come back அப்படின்ட்டு. சரி, லாஸ்ட் வீடியோவில் பற்றி நிறைய ஐடி ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். அண்டு நிறைய வீடியோஸில் கூட ரீசெண்ட் டைமில் இந்த ஐடி ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். அண்டு ஐடி ஸ்டாக்ஸ் சர்ச் பார்த்திங்க அப்படின்னா another 2-3 குவார்ட்டர்ஸில் அந்த கம்பெனி அசர்ச் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அந்த ஏஐ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. பட் அதில் இருக்க எம்ப்ளாயீஸோட ஃபேட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ட்ரெமெண்டஸ்லி அன்சர்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட LLM வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்துச்சு அப்படின்னா அது குயிக்காக இந்தியன் ஐடி கம்பெனிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் தேர்பை வந்து அவங்களுடைய புது பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் ஆகும். அண்ட் அது மூலமாக வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதையும் அவங்க குயிக்காக கற்றுப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்கிற கம்பெனினால். பட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக அண்ட் கரெக்டாக அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
யாருனால அடாப்ட் பண்ண முடியலையோ அவங்க வந்து பின்தங்கி இருந்துருவாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகாது, பட் ஆனால் பின்தங்கிடுவாங்க. அண்டு புது பிளேயர்ஸ் கூட அண்டு நம்பர் 1 ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் எப்படி இவங்க அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். பட் இந்த குவார்ட்டர், தட் இஸ் Q4 குவார்ட்டர் வாஷ் அவுட்டுன்னு தான் கம்ப்ளீட்டாக சொல்லிடலாம். இந்த இயர் எண்டில் தான் பார்க்கணும் எப்படி வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இந்த ஏஐ அடாப்ட் பண்ணிவிட்டு க்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அண்டு இதை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் அவங்களாம் சர்வே ஆவாங்க. பட் அது எம்ப்ளாயீஸை பற்றி கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஐடி இந்த ஏஐ வேவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை குறைக்கும். தென் வந்து ஏன்னா அடாப்ட் பண்ணுவாங்க, ஏஐ அடாப்ட் பண்ணுறதுனால தென் இவங்களுடைய காஸ்ட்டு இது வந்து ட்ரெமெண்டஸாக குறையும். அதே சமயத்தில் பிக் கான்ட்ராக்ட்ஸ்லாம் முன்னாடி சைன் பண்ணாங்களே அதெல்லாம் அந்த டேஸ்லாம் ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீவிசிட் பண்ணி எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. அண்டு நம்பர் ஆஃப் மேன் ஹவர்ஸுங்கிற கொஸ்டின்லாம் வரவே போகிறதில்ல. ஸோ எனி பெனிஃபிட் வந்து யார் வந்து ரெடியாக ஷேர் பண்ணுறாங்களோ வித் அவங்களுடைய கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்களோட அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் பார்ப்போம் எப்படி ஏஐ வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி வந்து அட் த என்டர்பிரைஸ் லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் அப்புறமேல் தான் இதை பற்றி நம்ம கணிக்க முடியும். ஆனால் ஒன் திங் ஷுவர், இந்த ஏஐ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அதை யார் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அது டைம் ஆகும். அண்ட் இதில் வின் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். If value investing means we should buy a stock only when its price is below its intrinsic value, then how does a SIP make sense when we keep investing every month even if a stock is overvalued? Okay, it's an excellent question. Pandi 7753 அப்படின்னு see, every type of investing some kind of negative things இருக்க தான் செய்யும். வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லும் போது இப்போ பாருங்கள், எந்த குட் கம்பெனி வந்து லோ வேல்யூவில் இருக்க போகுது? இட்ஸ் இம்பாசிபிள் யூ கேன் ஃபைண்ட். அண்டு பட் ஆனால் எப்போ வந்து ஒரு கம்பெனி ரியலி வேல்யூபிள் அப்படின்னு நமக்கு தெரிய போகுது அப்படின்னா அதை வந்து அதோட important features like fundamentals that promote correct sector அந்த மோட் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் பீரியடை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 years or 3 years அண்ட் அபவ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா இது வந்து நல்ல வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்ட்டு. ஒரு பேக்வேர்டாக பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம கரெக்டாக வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது, இது வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஸோ அதனால் வந்து தெர் இஸ் சம் பிட்ஃபால் இருக்க தான் செய்யும். பட் எஸ்ஐபி எதுக்கு பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எஸ்ஐபி பண்ணும்போது ஹையர் வேல்யூலையும் வாங்குவீங்க, லோவர் வேல்யூலையும் வாங்குவீங்க. மார்க்கெட் கரெக்டான போதும் அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பீரியடில் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஆவரேஜ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் வந்து சக்ஸஸ் வர்றதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அதுவும் எஸ்ஐபி வந்து லாங் டூரேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பையிங் அண்ட் செல்லிங் நடக்காதனாலையும், ஏன்னா மொரோவர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிஹேவியர் எல்லாமே ரிலேட்டட் டு தி எமோஷன்ஸ். ஒரு ஷேர் மார்க்கெட் குறைஞ்சோன்னே டப்புன்னு விற்றுறது, ஏற ஆரம்பிச்சோன்னா உடனே போய் வாங்குறது, அண்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வாங்குறது. அப்புறம் ஈவன் ஷேர் மார்க்கெட்டுக்கே சம்மந்தமாக இல்லாதவங்க ஷேர் மார்க்கெட்டில் சடனாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது வித்தவுட் நோயிங் த ஃபண்டமெண்டல்ஸு. ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் சொல்லுது, இந்த மாதிரி இதிலெல்லாம் பிட்ஃபால்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்கள் எஸ்ஐபி ஃபார் மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறேன் நான். அண்ட் எஸ்ஐபி பண்ணுறப்ப அந்த இதை வந்து யார் ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னா, இந்த பிஸ்னஸை வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால தெர் இஸ் எ சான்ஸ். அண்ட் அவங்களோட ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அதை விற்றுட்டு வேறு ஸ்டாக்குக்கு மூவ் இன் பண்ணிடுறாங்க இம்மீடியட்டாக.
ஸோ அதனால் ஒரு லாங் பீரியடாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் பையிங் அண்ட் செல்லிங் இல்லாதப்போ தென் வந்து ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சோன்னா உடனே விற்கிறதும் அந்த மாதிரி தவறும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக த பீப்புள் ஆர் டெல்லிங், அவ்வளோதான். ஸோ யாரெல்லாம் எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணி வந்தாங்களோ அண்டு அவங்களாம் வந்து நல்லா பணம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அதனாலையும் சொல்கிறாங்க எஸ்ஐபி இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1995 தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் அந்த இதுக்கு வந்துச்சு அண்ட் பாப்புலராக ஆச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியே அந்த ஃபண்டை வந்து அதுலேயே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி 7 people இன் இந்தியா வந்து 1995 ஆரம்பித்தவங்க இன்றைக்கி கூட அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 people வந்து 4 people இறந்தே போயிட்டாங்க. அண்டு மித்த இருக்க 3 பேரில் 2 பேருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே தெரியல. அண்ட் ஒரே ஒருத்தர் தான் அண்டு இன்னும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு தெரிஞ்சே அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் எஸ்ஐபி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த இஷ்யூஸ் இந்த இதில். பட் ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க, இந்த பாஸ்ட் ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து அட்லீஸ்ட் எஸ்ஐபி பண்ணோம்னா ஒரு 20 years கழித்து பெட்டர் ரிட்டர்னோட நீங்கள் வந்து அதை வந்து என்கேஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் மோரோவர் இந்த சைக்கிள்லாம் பாருங்களேன், எனி சைக்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ஷேர் மார்க்கெட் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7 yearsல நீங்கள் 2 ups and downs பார்த்துடலாம். ஸோ அதனாலேயும் சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் ஈவன் டாப் மோஸ்ட் டைமில் வாங்கியிருந்தா கூட இந்த செகண்ட் இந்த டாப் வரும்போது இந்த 7 years இது சைக்கிள் முடியுது. அப்போ வந்து தென் போன டாப்போட இந்த டாப் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலையும் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம், நீங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணிவிடுவீங்க. அதனால தான் எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறாங்க. இது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லும். ஸோ எல்லா டைம்லேயும் நம்ம வந்து மல்டி பேக்கரை சேஸ் பண்ணி போகிறது வந்து இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். அண்டு பட் ஆனால் எஸ்ஐபி வந்து இதெல்லாம் பார்க்குறது இல்லை. உங்கள் எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அண்டு உங்களுடைய பிஹேவியரை எப்படி ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐபி மாடல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாருங்கள் இந்த எஸ்ஐபி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது பாருங்கள். லாஸ்ட் மந்த் வந்து 32,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். நிறைய பேர் விசிட் வெளியே போயிருக்காங்க, இல்லாட்டா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எஸ்ஐபியை. பட் இருந்தாலும் அந்த அப்சல்யூட் நம்பர் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து தெரியுது என்ன அப்படின்னா, அந்த பாஸ்ட் வந்து வில் ரிப்பீட் ஆகும், இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் ரிப்பீட் ஆகும். அண்டு இந்தியா மாதிரி வேறு எந்த கண்ட்ரிக்குமே ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிடலாம். நீங்கள் யூரோப் எடுத்துக்கோங்க, யூரோப்பில் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய க்ரோத் வந்து ஈவன் இன்றைக்கி ரிசெஷன் வந்து வெளியே வந்தால் கூட அவங்களால க்ரோ பண்ண முடியுமா பார்த்தோம்னா ஹார்ட்லி 1% மேலே க்ரோ பண்ண முடியாது. ஏன்னா பாப்புலேஷன் இஸ் அபவ் 50 அண்ட் அபவில் இருக்காங்க. அமெரிக்கா பாருங்கள் இஸ் ஆல்ரெடி இன் அ வெரி பிக் ப்ராப்ளம். அண்ட் ஏஏ தவிர ஃபைனான்ஸ் சம் ஆஸ்பெக்டை தவிர மித்தது எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தில் இருக்காங்க. பட் ஜப்பான் இஸ் ஆல்ரெடி கான், அந்த இதுலேருந்தே வெளியே போயிட்டாங்க. ஆவரேஜ் ஏஜே 55% இருக்குது, 55 yearsல இருக்குது. சைனா இஸ் க்ரோயிங் டெஃபினட்டாக. பட் ஆனால் அவங்களுடைய அப்சல்யூட் நம்பர் பார்த்திங்கன்னா 4%, 4.5% தான் இருக்குது. அப்போ ஒன் கண்ட்ரி வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் க்ரோத் இருக்கிறது எங்கே இருக்குது. ஒரு கண்ட்ரிக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்தியா சொல்லலாம், அப்புறமேலு மேபி சைனா சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து ஏற்கனவே நல்ல பொசிஷனை ரீச் ஆகிட்டாங்க ஏற்கனவே. அண்டு இனிமேல் அவங்களுக்கு க்ரோத்து ஸ்மாலாக தான் இருக்கும். பட் இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரிக்கு க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்க போகுது. அண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் ட்ரெமெண்டஸாக இருக்க போகுது. அண்டு இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஈவெண்ட்டும் எதை காமிக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ப்ரோ ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்வெஸ்டர் லைக் அஸ் வந்து நம்மளும் ப்ரோ ஆக்டிவாக இருந்தால் நம்ம வந்து டெஃபினட்டாக இந்த அட்லீஸ்ட் இந்த டைம்லையாவது நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பொட்டென்ஷியல் டு ரியாலிட்டிக்கு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் நான். எப்பொழுதுமே இந்தியா இஸ் அ பொட்டென்ஷியல் சூப்பர் பவர் நம்ம 30-40 வருஷமாக கேள்விப்பட்டுருக்கோம். அட்லீஸ்ட் இந்த தருணத்திலேயாவது
நம்ம அந்த பொட்டென்ஷியலை வந்து உண்மையாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, அஸ் அ இன்வெஸ்டார் வந்து நம்ம ஸ்டே புட் த்ரூ இந்த எஸ்ஐபி மூலமாகவோ இல்லாட்டா நாலேஜ் வளர்த்துக்கிற மூலமாக நம்ம வந்து இந்த க்ரோத் ஸ்டோரியில் ஒரு பார்ட்டை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாலேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எஸ்ஐபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னா. பட் ஆனால் இது வெரி குட் கொஸ்டின் அண்ட் ஐ திங்க் உங்களுடைய கொரிக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறமேல வந்து சில கொஸ்டின்ஸ் மேலே போயிடுத்து. சரி, ஈஸ்வரனுங்கிறவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரத கொஸ்டின்ஸ் நான் இன்னும் படிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் ஐஆர்சிடிசி ஒய் ஃபாலிங் நவ் 568 பை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ எல்லா ஷேருமே குறைஞ்சிட்ருக்கேன், எந்த ஷேர் குறையல, எல்லா ஷேரும் ஈவன் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் கம்பெனி கூட குறைய. ஐஆர்சிடிசிலாம் பார்த்திங்கன்னா மொனாப்பலி கம்பெனிஸ். இந்த இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஏறும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி இந்த பப்ளிக் செக்டாரே ஒர்க்கே ஆகிறதில்ல. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு அதனால் இஃப் யூ ஃபைண்ட், அதாவது இப்போ இந்த ஷேர்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் வந்து வாங்கலாம். அண்டு பட் அதர்வைஸ் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங். இவங்க மொனோபலி கம்பெனி யாரும் காம்படிட்டரே கிடையாது. இவங்க ரயில்வேல போய் வேறு யாராவது ஏதாவது பொருளை வாங்க முடியுமா, இல்லை விற்க தான் முடியுமா? எல்லாம் இவங்க தான் கண்ட்ரோல், இவங்க கையில் தான் இருக்குது கண்ட்ரோல். அண்ட் அதனால் இந்த கம்பெனி வந்து நல்லா தான் பண்ணும். அண்ட் நல்லா அவங்களும் வந்து இப்போ வந்து ப்ரோஆக்டிவ் ஆகிட்டாங்க. அதில் பிஸ்னஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கல்ச்சர் முன்னாடி பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு 10 ரூபான்னு சொன்னாங்க வாட்டர் பாட்டில், இப்போ பாருங்க 15 ரூபா ஆகிடுச்சு. அண்டு ஸோ அதனால் இது அப்படியே விலை ஏறிட்டு தான் இருக்குது. அண்ட் அதர் சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள். அண்டு ட்ரெயின் ஃபேரெல்லாம் மேலே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஃபெசிலிட்டிஸும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. வர புது ட்ரெயின்ஸ் அண்ட் புது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின்ஸ், புல்லட் ட்ரெயின்ஸ் கூட அடுத்த வருஷத்தில் பார்க்கலாம். அண்டு நிறைய ஏரியாவில் வந்து இவங்க வந்து எங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி க்ரோத் வந்து எந்த ஏரியாவில் இருக்க போகுது? அண்ட் ட்ரெமெண்டஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாமினேட் பண்ணுற ஒரே கம்பெனி இதுதான். அதனால் வந்து நீங்கள் வந்து யூ ஃபீல் இட் தட் இந்த கம்பெனி வந்து இது ரோ ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் பை இட். அண்ட் ஏன் அப்படின்னா என்றைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கம்பெனி என்றைக்கு மேலே போகும், ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத எதுவுமே சொல்ல முடியாது இந்த கம்பெனியை பற்றி. தட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனியை பற்றி சொல்ல முடியாதுங்கிற. அப்புறம் பார்த்திபன் நரசிம்மன் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. Outside India, some motor companies slowly reduce EV vehicles. What is the reason? Motor companies slowly reduce the EV vehicles. What is the reason? நம்ம வந்து இவி வெஹிக்கிள்ஸ் மித்த கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு தெரியல. அண்ட் ஐ டவுட். பட் நம்ம நிறைய இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸப்ட் மாருதி வந்து விட்டாரா வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பில் விற்கிறாங்க. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10 lakhs சம்திங் 11 lakhs அது மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸு.
பட் வந்து ஈவின்னா ஈவி வெஹிக்கிள்னால் 2 வீலரா 4 வீலரா என்னென்னு கிளியராக சொல்லலை நீங்கள். அண்டு பட் ஆனால் ஈவி வெஹிக்கிள்ஸ் இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஸ்லோ டவுன் ஆகிடுது. அண்டு சேல்ஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகிடுது. அண்டு யூரோப்லேயும் ஸ்லோ டவுன் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சேல்ஸ் எல்லாம். அண்டு கவர்மெண்ட் கூட இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 2030 கொண்டாடுறது 2035 அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா வெஹிக்கிளும் வந்து 2035 வந்து எல்லாமே இவி வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு தான் அவங்களுடைய எய்மு. ஸோ அதனால் அந்த இது போஸ்ட்போனனால தென் இதெல்லாம் வந்து இவி சேல்ஸு குறைஞ்சிருக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் நம்ம. அண்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இஸ் அகெயின்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ரினியூவபிள் எனர்ஜினா இஸ் வெரி மச் அகெயின்ஸ்ட். அதனால் அதுக்கு கொடுத்த சப்சிடி எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டார். அண்ட் நியர்லி அபவுட் $7,000 வரைக்கும் டெஸ்லா என்ஜாய் பண்ண இதெல்லாம் போயிடுச்சு இப்போ. ஸோ அதனால் ப்ரைஸும் மேலே போயிடுது. ப்ரைஸ் மேலே போனனால யார் வாங்க போகிறா? பட் அதே சமயத்தில் பிஒய்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அப்படின்னு இருந்தாலும் அந்த டேக்ஸ் ஜாஸ்தியாக போடுறதுனால அந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது இன் யூஎஸ்லாம். பட் பேசிக்கலி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேருந்து ஷிஃப்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இல்லை, அது கூட பார்க்கணும். அந்த ரேஸ் நீங்கள் வந்து இந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் வந்து அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்து எதர் ஃபோர்டோ ஜென்ரல் மோட்டார்ஸோ இல்லாட்டா அதர் கம்பெனிஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பட் அதே சமயத்தில் ஈவிங்கிறது ஒன்லி ஃபியூ ஒரு போர்ஷன் ஆஃப் தட் மேனுஃபேக்சரிங்காக தான் இருக்குது. ஸோ அதனாலேயும் சொல்லலாம். ஈவன் யூரோப்லேயும் அதே மாதிரி தான். ஈவி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜென்ரலாக இருக்கோ இல்லையா. அண்ட் அது இன்னும் வந்து ஜாஸ்தி சேல் ஆகிறது ஒன்லி ஐசிஇ இன்ஜின்ஸ் தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸும் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2030 2035 ஆகுதுன்னா அப்போ வந்து அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் வந்து குறைய தானே செய்யும். அப்துல் ரசாக்கு BJ3PH ப்ளீஸ் சஜஸ்ட் அபவுட் UTI ஷேர் 500 இண்டெக்ஸ் நியூ ஃபண்டு. ஓகே, எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு தெரியாது ஜாஸ்தி. ஸோ அதனால் இதை பற்றி நான் ஒரு கமெண்ட் பண்ண விரும்பலை. பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஷேர் லாங் டேர்ம் ஹோல்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் LNT லைக் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாருங்களேன். இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டரில் இந்த குவார்ட்டரில் கூட கவர்மெண்ட் வந்து ட்ரெமெண்டஸாக குறைக்க போகிறாங்க அவங்களுடைய கேபேக்ஸை. அண்டு இன்ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸில் இருந்த கேபேக்ஸ் வந்து இப்போ இல்லை. ஸோ ஃபர்தராக இப்போ வந்து இந்த பட்ஜெட்டோட இது வந்து குறைய போகுது கேபேக்ஸ் இந்த 25-26க்கு. தோ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அப்படின்னு சொன்னால் கூட பட் ஆனால் அந்த லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ கேபெக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இதனாலேயே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரிக்கெலாம் அண்டு அது ஒரு பூஸ்டாக இருக்காது. ஸோ ஈவன் இவங்க வந்து அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கூட ரொம்ப ஸ்லோவாக எடுத்து இந்த பாஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இந்த டைமில் வந்து இதை மாதிரி கம்பெனிஸ் நம்ம பார்க்குறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹை டெட்டு இருக்கிற கம்பெனி ஒன்று. செகண்ட் வந்து இதோட பேமெண்ட்டு சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனாலேயும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை இக்னோர் பண்ணுறது பெட்டர் இந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகெயின் பாருங்கள் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பாருங்கள் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிடுது. அண்டு இந்த டைமில் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறது அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஏன் அப்படின்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஓலா ஷேர் கண்டினியூ தமிழ் பிள்ளைகள். ஸோ ஓலா ஷேர் கண்டினியூ
down. What reason, Guruji? Detailed analysis. Tell me your opinion. Recent days perfect support level during 2000 shares. Which future my shareholding you think opinion அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓலா அவருடைய ஒரு ஃபன்னி பிஹேவியர் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு குவைட் அன் இன்டெலிஜென்ட் மேனு, நிறைய பணம் ரைஸ் பண்ணியிருக்காரு. பட்டு பார்ப்போம். அண்டு இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவருடைய எஃபர்ட் வந்து அந்த செல் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்டு. அந்த மாதிரி மித்த கம்பெனிஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில். அண்டு நிறைய பணம் வேறு ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா தென் அண்டு மித்த பிளேயர்ஸ்லாம் ஈஸியாக அவரால் பீட் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இன்னொரு 5 minutes. Guru Pravin, can we see HDFC Bank speak about Finolex cables? Will they fall again? Or what better about Ramco Cements? And want to know they will survive. There is a legacy holdings. சரி, ஓகே. அண்ட் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம் நம்ம. சரி, பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒன்று மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, எனி பேங்க் ஃபார் தட் மேட்டர், எப்போ வந்து அதோட அந்த ப்ரைஸ் டு புக் ப்ரைவேட் பேங்க்காக இருந்தது, லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்காக இருந்தால் 2.5 to 2.75, அதுக்கு மேலே போச்சுன்னா டச்சே பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இட் வில் க்ரோ. எ கிரேட் பேங்க்கு, எ கிரேட் ஷேரு, பட் அ கிரேட் ஸ்டாக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. கிரேட் கம்பெனி பட் அ கிரேட் ஸ்டாக் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 2 to 3% கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அவங்களுடைய இது டிவிடெண்ட் அரௌண்ட் 1-2% போட்டாங்கன்னா 4% ஈச் இயர் அஷ்யூர்டாக கிடைக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் அந்த 4% கிடைக்கிற அந்த பேங்க்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து 5.5லேருந்து 6% வரைக்கும் கிடைக்கும் 1 இயருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இதுக்கு நம்ம வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேங்க்கை போய் வாங்க போகிறீங்க. ஸோ அது அந்த அதர் ஹேண்ட் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் நல்ல பேங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ஒன் செக்டார் ரொம்ப ஈவன் திஸ் டைமில் கூட நல்லா பண்ணுறது அப்படின்னா அந்த பேங்கிங் செக்டார்ஸ் தான். அதுலேயே ஃபியூ கம்பெனிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை தேடி இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா அந்த ப்ரைஸ் டு புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். அதுதான் அந்த டாப், அதான் ஃபஸ்ட்டு. அதை பார்த்துக்கிட்டு அப்புறமேல மித்தெல்லாம் பாருங்கள். அசட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எஸ்ன்னு தோன்றப்ப தென் இட்ஸ் அ குட் பேங்க் டு பை அப்படின்னு டிசைட் பண்ணலாம். பட் லிமிட் வந்து 2.75 மேக்ஸிமம் ஃபார் ப்ரைவேட் லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்கு. இதே இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்னா 2 வச்சுக்கோங்க. அதுதான் த பெஸ்ட் ஒன். அண்டு ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்லாம் இருக்குது பாருங்கள். ப்ரைவேட் பேங்க் ஆர் அந்த மாதிரி லைக் ஃபெடரல் பேங்க் ஆர் கர்நாடகா பேங்க் இல்லாட்ட கரூர் வைசா பேங்க், இந்த மாதிரிலாம் அப்படியே 2 கிட்ட வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கு மேலே போக நீங்கள் ரிஸ்க் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆகிறப்ப தென் இந்த 2 வந்து டெஃபினட்டாக பெட்டராக தோணும் அப்புறமேல லேட்டர் டைமில் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க இன்னும் பெட்டராக க்ரோ ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதை மட்டும் பார்க்காதீங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை தவிர மித்த பேராமீட்டர்ஸ்லையும் பார்த்துட்டு தென் அந்த ஜீரோ இன் பண்ணுங்கள் எந்த பேங்க்கு நல்ல பேங்க் அப்படின்ட்டு. பட் ஆனால் 3 to 5 years டார்கெட் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா இன்றைக்கி வாங்குறது ஏறணுன்னு தூக்கி போடுறதுனா ஒன்றும் சரியாக வராது. ஸோ பேங்க்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை மீண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. சடனாக 590 crores ஹரியானா கவர்மெண்ட்லேருந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு மேஜராக ரெக்கவர் பண்ணிட்டோங்கிறாங்க. பட் பார்ப்போம் எவ்வளோ வந்து லாஸ் இந்த குவார்ட்டரில் புக் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பீக் அபவுட் ஃபினோலெக்ஸ். கேபிள் இண்டஸ்ட்ரி வந்து இந்த
ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கனாலையும் அண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேனல் மேனுஃபேக்சரர் செல் மேனுஃபேக்சரர் சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் யூஸிங் சோலார், அது க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. அது இந்த ப்ரைவேட்டு அண்டு அது மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்கிறனால அங்கே டிமாண்ட்ஸ் கேபிள்ஸ் அதெல்லாம் நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இந்த லீடர்ஸ் அவங்க வந்து க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஃபினோலெக்ஸை பொறுத்தவரைக்கும் பேக்வர்டு இன்டெகிரேட்டட் கம்பெனி ஆல்சோ, பிவிசியும் அவங்க இதில் இருக்கிறனால ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி கேபிள் கம்பெனிஸ் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இது மட்டும் டிவோட் பண்ணுறதில்ல, ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியும் டிவோட் பண்ணுறாங்க. ஸோ அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் டிவோட் பண்ணுறதுனால அங்கே கேபிள் தான் இன்புட் பவருக்கு. ஸோ அது இல்லாமல் த்ரைவே ஆக முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் அத்தனையுமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எதர் அப்பார் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டா பாலிகேப்பாக இருக்கட்டும், ஆர் இவங்க. ஸோ அதனால் இதிலே இது பெஸ்ட்டு கம்பெனி எடுத்து சூஸ் பண்ணி பெட்டர் வேல்யூவேஷன் இருக்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா தென் இந்த டைம்லேயும் இது வந்து ஒரு நல்ல குரூப்பாக தான் இருக்கும், ஆர் செக்டராக இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் இந்த லாஸ்ட் இது வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் ராம்கோ வாண்ட் டு நோ தட் இந்த பர்டிகுலர் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அஸ் சச் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு தானே. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆனதான் இவங்க க்ரோ பண்ண முடியும். அண்டு நிறைய கன்சாலிடேஷன் நடக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் பிளேயராக தான் இருக்காங்க கம்பேர்ட் டு அல்ட்ராடெக் ஆர் அதானி. அண்டு பட் ஆனால் வெல் ரன் கம்பெனியில் இந்த குரூப்பும் ஒன்று சொல்லணும். நம்ம அதனால் வந்து இந்த அலோனாக இருந்தால் கூட ஸ்டில் அவங்க வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, சர்வே ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஆனால் இந்த பர்டிகுலர் கம்பெனியோட இது பர்ஃபார்மன்ஸ் நான் ரீசெண்ட் டைமில் எவாலுவேட் பண்ணல, வேணால் ஒரு வீடியோவில் இதை எவாலுவேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ அப்புறமேல நிறைய ட்ரைடன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க கொஸ்டின்னு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் HDFC ட்ரேடிங் நியர் 52 வீக் லோ அண்ட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. தேவிங்கிறது. அப்புறம் குமார ராமானுஜம், விச் போர்ட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் குட் டு ட்ராக் ஆர் ஃபாலோ பிஸ்னஸ் நியூஸ், எதர் எக்கனாமிக் டைம்ஸ் ஆர் பிஸ்னஸ் டுடே ஆர் எல்ஸ். பிஸ்னஸ் லைன் ஆல்சோ நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் டுடே இது நல்லா இது தான். மின்ட்டு இது கூட அனதர் இது. அண்டு ஸோ எல்லாமே இதில் வந்து இந்த வெர்ஷனும் இருக்குது உங்களுக்கு, எலக்ட்ரானிக் வெர்ஷன் இருக்குது, ஆன்லைன் வெர்ஷனும் இருக்குது. நிஃப்டி நெவர் ரைஸ் அன்டில் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் நாட் ரெடியூசிங். அது ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்லிட முடியாது, நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் தோ பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தால் கூட அண்டு ஸ்டில் நிறைய அதர் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஜிடிபி இது வந்துடும். இன்றைக்கி தேர்ட் குவார்ட்டரோட ஜிடிபி வந்துடும். அது வந்து நியூ பேஸ் இயரோட வருது, 23-24 பேஸ் இயராக வச்சு இது பண்ண போகிறாங்க. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ஐடி ஸ்டாக்ஸ்? ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கேன் நான். லாஸ்ட் கொஸ்டின், Triji Jairam sir, for 4433. We require leaders like Narasimha Rao Singh for forwarding the country. Naturally, and no doubt, அவங்களாம் வந்து they did அந்த டைமில் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. அண்ட் ஈவன் டுடே வி ஹாவ் குட் லீடர்ஸ். அண்டு நம்ம வந்து இன்னொரு 10 years கழித்து தான் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதை வந்து நம்ம வந்து பெருமையாக பேசுவோம். அண்டு இப்போ வந்து இவங்க பண்ணுறது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்டு டெஃபினட்டாக வந்து இங்கேயும் நம்ம நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இந்த செமிகண்டக்டர்ஸ், அந்த ஏஐ, அதிலெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சில குற்றம் குறையும் இருக்கும், எல்லாத்துட்டையும் இருக்கிறது தான் இவங்ககிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் தே ஆர் வெரி சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் பீப்புள் தான் நினைக்கிறேன் நான். அண்டு அதனால் நம்ம வந்து அதாவது
மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து ஒன்லி அதை குறைய மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து மித்ததை இக்னோர் பண்ணிடக்கூடாது. அண்டு அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பட் பார்ப்போம், இன்னொரு 10 இயர்ஸ் கழித்து தான் இவங்களுடைய பெருமையை நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் நான், இப்போ ப்ரெசன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். அண்டு நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய இது பண்ணலாம், பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசட் மானிட்டைசேஷன் பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் நான் ஒரு 4-5 months பேக்கு. இப்போ ஏதோ சம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த ஆக்ஷன் வந்து எந்த லெவலுக்கு டேஞ்சிபிளாக அது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு தெரியல. அதுக்கு ஃபுல் பிளானும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மேபி நிறைய மணி ரைஸ் பண்ண முடியும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ரயில்வேல எவ்வளோ க்ரோத் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ரயில்வேல வந்து இட்ஸ் க்ரோயிங் ட்ரெமெண்டஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சார்ஜஸ்லாம் எல்லாமே கணாம்னான்னு எல்லா இடத்துலையும் எகிரிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது வந்து சர்ப்ளஸே இல்லாமல் போகிற அளவுக்கு இண்டிவிஜுவல்ஸ்லாம் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் சில கம்பெனி பற்றி பேசியிருக்கேன், அந்த ஷேர்ஸை பற்றி கூட நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த நான் சொன்ன ஏதாவது ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அவங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அண்டு அதெல்லாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டா அதை வீடியோவை கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அண்டு போன வாரம் கூட கேட்ட ஸ்பான்டனா ஸ்பூட்டி பற்றி கூட இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வருது. ஸோ அதை போய் பார்த்து நீங்கள் பயனடையலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் எனக்காக ஒதுக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.